வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம நிக்கோஜ் அப்படின்ற ஒரு பெங்காலி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரெண்டு பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கதை புரியும். உண்மையிலேயே ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சீரிஸ்னு சொல்லலாம். அதனால அந்த ரெண்டு பார்ட்டை பார்த்தவங்க மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் அந்த ரெண்டு பார்ட்டை பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா ரோமித்தும் பிரியாவும், அதாவது அந்த லாயர் பிரியாவும் சேர்ந்த மாதிரி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட பேசியிருப்பாங்க. அவருமே நைட்டு நேரம் வேற ஒரு கார் வந்ததுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப டீடைலா அதை பத்தி கேக்குறாங்க. இந்த நபர் பக்கத்துல தான் படுத்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் அந்த விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. இந்த ரோமித்தோட கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஜீப் வந்திருக்கும். ரெட் கலர்ல ஒரு ஜீப் தான் வந்திருக்கும். அந்த ஜீப்ல இருந்து ஒரு நபர் இறங்கினாரு, அதுக்கப்புறம் கிளம்பி போனாரு. இந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவர் பக்கத்துல போய் செக் பண்ணிருப்பாரு. அப்படி செக் பண்ணும்போது இவரோட கார்ல இவரும் வேற ஒரு பொண்ணுமே இருந்திருப்பாங்க. அதாவது இவர் தீதியை தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயம் இந்த ரோமித் போதையில இருக்கிறதுனால இவருமே அவரோட கோட்டை மட்டும் எடுத்துட்டு போயிருப்பாரு. இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டாரு. மேற்கொண்டு பேசலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த நபர் கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஃபீலிங்ல இருக்காங்க. சஹானா கிட்ட தான் இவங்களோட கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சஹானாக்குள்ளயும் சில கஷ்டம் இருக்கு. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி லைட்டா ஷேர் பண்றாங்க. இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல, உனக்கும் நிறைய கஷ்டம் இருக்கா, எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சஹானாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரோமித்துக்கு கீழே வேலை பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் வேலை பார்த்திருப்பாரு. ஆக்சுவலா இவங்களுக்கும் ரோமித்துக்கும் நடுவுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா ஹஸ்பண்ட் அதை தப்பா புரிஞ்சிருப்பாரு. அதனால ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் சண்டை மாறலாம் ஏற்பட்டிருக்கும். திடீர்னு ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி இவங்க சஹானாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பிரியா ரோமித் கூடயே இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா ரோமித் தற்காலிகமா தான் வெளியே வந்திருக்காரு. இப்ப திரும்பி இவர் உள்ள போற நிலைமை வரக்கூடாதுன்னா உண்மையான குற்றம் பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும். அதுக்கான விஷயத்தை தான் இந்த பிரியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரோமித்தோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ரோமித் வீட்டுக்கு வரதை பார்த்து பையன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். பையனுக்கு செம்ம கோவம் இருக்கு. இருந்தாலும் அம்மா முடிவு எடுக்கட்டும்ன்ற மாதிரி பையன் யோசிக்கிறான். ஒய்ஃபுமே கோவத்துல இருக்காங்க. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இவர் சஹானா கூட ஒரு காலத்துல பழக்கத்துல இருந்தாரு. இப்ப இந்த சின்ன பொண்ணு கூட பழக்கத்துல இருந்திருக்காருன்னு யோசிக்கிறாங்க. இவர் இல்லன்றத புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒய்ஃப் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவரும் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஹோட்டல்ல தங்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே புக் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த ஹோட்டல்ல இவர் தங்க போறாரா, இவரை தங்க விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ்ல மாட்டியிருக்காருல, அதனால ரூம்லாம் இல்லன்ற மாதிரி ஏமாத்தி இங்க இருந்து இவர் அனுப்பி விடுறாங்க. இவருமே டாக்ஸி எடு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸில ஏறி உட்கார்றாரு. அந்த டாக்ஸி டிரைவர் இவரை கொண்டு போக கூடாதுன்னு நினைக்கிறாரு போல. டாக்ஸிலாம் வராது, கிளம்புன்னு சொல்லிட்டாரு. இவர் மேற்கொண்டு எடு எடுன்னு பேசவே அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கார்ல, இவரை போட்டு அடிச்சிடுறாரு. என்னடா எல்லாருமே இப்படி நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி இவர் செம்மையா ஃபீல் பண்றாரு. இங்கதான் இவர் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஒரு டைம்ல இவர் வீட்டுக்கு வரும்போது இவரோட ஒய்ஃப் பையன் பொண்ணுன்னு பயங்கரமா அன்பு காட்டுவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இவர் மிஸ் பண்றாருல, ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இப்ப சஹானா அவங்களோட வீட்டுல இருக்கும் போது போலீஸுங்க மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது. அது என்னன்னா, ரோமித் நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்காரு மேடம், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் கிளம்பி வரேன்ற மாதிரி சஹானா இருக்காங்கல்ல, அடுத்த கொஞ்ச நேரத்துல கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் கிளம்புங்கன்ற மாதிரி ஆளுங்களை போக சொல்லிடுறாங்க. இன்னைக்கு நைட்டு என் வீட்லயே வந்து தங்குங்கன்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த சஹானாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரோமித்தை மென்டார் மாதிரி தான் பார்த்திருப்பாங்க. அதை ஹஸ்பண்ட் தப்பா புரிஞ்சுதான் இறந்து போயிருப்பாரு. சோ இதெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்து இவங்களும் ஃபீல் பண்றாங்க. அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிலாம் தந்துட்டு இருக்காங்க. பிருந்தாவை பொறுத்த வரைக்கும் அந்த பார்ல தான் ட்ரக்கை கலந்து தந்திருக்காங்க. அதாவது ரோமித் உடம்புல ஒரு ட்ரக் இருக்குல்ல, அது அந்த பார்ல தான் கலந்து தந்திருக்காங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்களோட குரு இருக்காரு பாத்தீங்களா, பார்ல வச்சு அந்த ட்ரக் கலந்த மாதிரி இல்ல. ஏன்னா அந்த இடத்துல தான் ரோமித் கொஞ்சம் போதையான மாதிரி இருந்திருக்கான். சோ அந்த பார்ட்டி கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சுதான் அவருக்கு ட்ரக்க கலந்திருக்காங்க. என்ன ஏதுன்றதை விசாரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. சஹானாவால அவங்க வீட்லயே வச்சுக்க முடியாதுல்ல, அதனால இவருக்காக வேற ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஹெல்ப் பண்ணதுக்காக இவரும் நன்றிலாம் சொல்லிட்டாரு. எனக்காக வேற ஒரு ஹெல்ப் நீ பண்ணணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அது என்னன்னா, ரெட் கலர்ல ஒரு ஜீப் அந்த இடத்துக்கு வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்த ரெட் ஜீப்பை கண்டுபிடிக்கணும், எனக்காக இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த சிசிடிவி எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ரெட் கலர்ல ஒரு ஜீப் இந்த வழியா போயிருக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணி தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இங்க இருக்க நபருமே ஏத்துக்கிறாரு. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் பார்ல உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவனை பார்த்து பேசுறதுக்காக விஷ்ணு வந்திருக்காரு. இவனுக்கு சரக்க தந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த ரோமித்தோட கார் ஒரு பகுதியில நின்னது பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு வேற ஒரு ரெட் கலர் கார் வந்துட்டு போயிருக்கிறது தெரிய வருது. சிசிடிவியை செக் பண்ணது மூலியமா இது தெரிய வருது. இந்த காரா பாருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த காரா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு.
இந்த கார் யாரோடதுன்றதை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன நடந்ததுன்றதை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சைடு விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசி பேசி என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த தீதியை பொறுத்த வரைக்கும் சுதீப்னு ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சுதீப்போட அண்ணன் லாயர்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த நபரோட பேரை நம்ம வினய்னு வச்சுக்கலாம். வினய் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. என்கொயரி பண்றதுக்காக கூப்பிட்டிருப்பாங்க, அப்படிதான் வந்திருப்பாரு. அப்படி வந்தவரை இவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்றாரு. ஏறக்குறைய இவங்களை விட 10 வயசு சின்னவரா இருப்பாரு. இருந்தாலுமே இவங்க கிட்ட பயங்கரமா ஃபிளர்ட்லாம் பண்றாரு. சகானா இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது போன் கால் வருது. ஹீரோயின் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கும். அதனால ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நீ எங்க போன அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்கும்போது இவங்களுமே ரோமித்துக்கு ஹெல்ப் பண்றத பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. மேடம், ரோமித் இந்த விஷயத்த பண்ணல, வேற ஒரு ரெட் கலர் ஜீப் வந்திருக்கு, அந்த ஜீப்ல வந்த யாரோ தான் இல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஓஹோ, அந்த ரோமித் சொன்னோன்னே நீ நம்பிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது ரோமித் மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொன்னான்ற மாதிரி சொன்னார் பாத்தீங்களா, அது எல்லாமே பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இல்ல மேடம், உண்மையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சகானா சொல்லிட்டாங்க. ஓஹோ, இப்ப நீ அவனோட சப்போர்ட்டரா மாறிட்டியான்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. வெளியே போன்ற மாதிரியும் அனுப்புறாங்க. அப்ப இவர் இருக்கார்ல, கூலா இருங்கன்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. நம்ம ரெண்டு பேரு வெளியே வச்சு பேசலாமான்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட டீடைலா பேசணும்ன்ற மாதிரி பிரியாவும் ரோமித்தும் யோசிக்கிறாங்க. இப்ப அவனை தேடி அங்க இருக்க கடைக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அவன் இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான், எப்ப பாரு பாருக்கு போவான், அதே மாதிரி இங்க வந்து படுப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, பக்கத்துல இருக்க இடத்துல எல்லாம் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த சமயம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த வினய் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுலாம் எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவங்களால பெருசா நம்ப முடியல. இருந்தாலுமே இவங்களுக்கும் இவன் கூட இருக்கிறது ஆறுதலா இருக்கு. மனசு விட்டு பேசுறாங்க. ஆக்சுவலா இந்த பிரியா இருக்காங்கல்ல, கொஞ்சம் கோல்மால்லாம் பண்ணி தான் பெரிய லாயரா மாறி இருப்பாங்க போல. அதை பத்தி இந்த விஷ்ணுக்கு தெரியுது. அதை வச்சுதான் இவங்களை மிரட்டிட்டு இருக்கான். கேஸ் எந்த நிலைமையில போயிட்டு இருக்குன்னு அப்பப்ப இவங்களுக்கு கால் பண்ணி கேட்கறான். வேற வழி இல்லாம இவங்களும் சொல்றாங்க. இப்ப இந்த சைடு ரோமித்தோட நிலைமையை நமக்கு காட்டுறாங்க. ரோமித் பையனை மீட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாரு. என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா பையன் கேட்காம இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஒய்ஃபு கிட்டயும் கால் பண்ணி இவர் பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் இவரோட காலை எடுக்கவே மாட்டாங்க. சட்டுன்னு கட் பண்ணிடுறாங்க. பிருந்தா இருக்காங்கல்ல, அந்த வினய் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே திரும்பி பொண்ணோட ஞாபகம் தான் இவங்களுக்கு வருது. இவங்களும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி ஜாலியா ஓடி ஆடி விளையாடி இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவங்களுமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் ரோட்ல பாட்டு பாடிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியா வந்த ஒரு வண்டி இருக்கு பாத்தீங்களா, இவரை அடிச்சு தூக்கிடுது. அதாவது இவன் வெளியே எதையும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக யாரோ திட்டமிட்டு சாவடிச்சிருக்காங்க. யாரு சாவடிச்சாங்கன்றது தெரியல. இப்ப ரோமித் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரேஷ்மி விஜய பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவர் கொஞ்சம் போதை ஏறினதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னே இவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி இவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப இவங்களுமே பார்ட்டில என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ரொம்ப போதையில இருந்தீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் போதையானதுக்கு என்ன காரணம்ன்றது இப்பதான் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா அந்த பசங்க இருக்காங்கல்ல, ரேஷ்மிக்கு ஒரு கிளாஸும் ரோமித்துக்கு ஒரு கிளாஸும் சரக்க தந்திருப்பாங்க. ரேஷ்மியும் இந்த ரோமித்தும் பேசிக்கிட்டே சரக்கு அடிச்சிருப்பாங்க. அப்ப கூட ரோமித் தெளிவா தான் இருப்பாரு. ரோமித் தெரியாதனமா அந்த ரேஷ்மிக்கு வச்ச சரக்கு எடுத்துறாரு. ரேஷ்மி இவருக்கு வச்ச சரக்கு எடுத்து குடிக்கிறாங்க. அந்த சரக்கு குடிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ரொம்ப போதை ஏறி இருக்கும். அதுலதான் ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இதை தாண்டி அந்த பொண்ணு ஏன் கூட தான் வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே பார்த்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இவங்க கப்புலா அங்கிருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது தீதி இவர் கூட போற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா கிளம்பி போனதை இவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. எது கிளம்பி போனதை நீங்க பாக்கலையா? அப்ப தீதி என் கூட தான் வந்திருப்பான்னு என்ன நிச்சயம் இருக்கு? வேற யாரு கூடயாவது கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, வேற யாராவது கூட என்ன திட்டமிட்டு ஃப்ரேம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரோமித்தோ சகானாக்கு கால் பண்ணி பேசுறாரு. நான் அங்க இருந்து காரை எடுத்ததை கூட இவங்க பார்க்கல, நான் அதே இடத்துல மயங்கி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு, வேற யாரோ திட்டமிட்டு என்ன மாட்டி விட்டுருக்காங்க, நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், அதுக்கு அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மனநலம் பாதிக்கப்பட்டவன் இறந்து போயிட்டான்றது தெரிய வருது. அவன் இறந்து போயிட்டானா, யார் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப பிரியாக்கு ஒரு டவுட் வருது. பிரியா நேரா அந்த விஷ்ணுவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்ற மாதிரி இவங்க விஷ்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் விஷ்ணு பேசுறதுக்காக போயிருப்பாரு. விஷ்ணு தான் வேற எதுக்கும் அவனை சாவடிச்சிருக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க. இது நான் சாவடிச்சனா? நான்லாம் சாவடிக்கல, அவன் கிட்ட பேச போனது உண்மைதான், ஆனா சாவடிக்கிறதுலாம் நான் செய்யல அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரெட் கலர் ஜீப் யாரோடதுன்றதை கண்டுபிடிச்சா குற்றவாளியா கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்ப ரோமித்தும் சகானாவும் சேர்ந்த மாதிரி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சகானா இருக்காங்கல்ல, ஒவ்வொரு இடமா வந்து அந்த ரெட் கலர் ஜீப்பை பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.
இன்னொன்று பக்கம் இந்த பிருந்தா இருக்காங்கல்ல, வினய பாக்குறதுக்காக ஒரு கிளப்புக்கு வந்திருக்காங்க. ஃப்ரீயா இருக்கும்போது வாங்கன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கு தான் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அதனால தான் இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க இங்க இருக்கும்போது சகானா கிட்ட இருந்து கால் வந்திருக்கும், என்ன பாக்குறதுக்கு வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப சகானா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மேடம், அந்த ரெட் கலர் ஜீப்பை பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு, இந்த பகுதியில தான் அது சுத்தி இருக்கு, ரிப்பேருக்காக வந்திருக்கு போல, நான் விசாரிச்சு கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த ரோமித் சொல்றதுல எனக்கு முழுசா நம்பிக்கை கிடையாது. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நீ நேரடியா பேசல, அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன முதல்ல கண்டுபிடி, நேரடியா அவங்க கிட்ட பேசு, நிச்சயமா அதுக்குள்ள ரோமித் அவனை சாவடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ரெட் கலர் ஜீப் பெயிண்ட் மாத்துறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கு போல. அந்த கடை ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, வேற ஒரு பையன் தான் இதை அட்டன் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கால் மூலியமா அவனை வர வைக்கலான்னு பார்த்தா அவன் போனையே எடுக்க மாட்டான். சரி, அவனோட அட்ரஸ் தாங்க, நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துல தேடி வந்துட்டு இருக்காரு. இப்ப இவர் வரத பார்த்தோன்னா அவன் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இவன் தான் அவன், இவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே துரத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி துரத்திட்டு இருக்கிறதோட நமக்கு இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. பேரலா அந்த ரிப்பேர் பண்ண நபரை பத்தி பிருந்தாக்கும் சகானாக்கும் தெரிஞ்சிருது. வீட்டுல போய் செக் பண்ணுன்ற மாதிரி பிருந்தா சொல்றாங்க. சகானா செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. என்ன கூட்டம்ன்ற மாதிரி கூட்டத்தெல்லாம் விலைக்கு இவங்க பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த நபர் இறந்து போயிருக்காரு. கடைசியா அந்த ரோமித் தான் துரத்துன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரோமித் தான் ஒரு வேளை சாவடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சகானாவே யோசிக்கிறாங்க. ரோமித் புடிச்சு அடிச்சிருக்காரு போல, ஒரு பெரியவர் இவனை யாரோ புடிச்சு அடிச்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரா பாருங்கன்ற மாதிரி ரோமித் போட்டோவை காட்டுறாங்க. அந்த பெரியவர் ஆமான்னு சொல்றாரு. இதனால இவங்களுக்கே ரோமித் மேல டவுட் வந்துருது. நிச்சயமா ரோமித் நம்மள ஏமாத்துறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ரோமித்தை மீட் பண்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ரோமித் வந்தோட கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாங்க. நீங்க தானே சாவடிச்சீங்க, எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் இந்த விஷயத்தை பண்ணல, நான் சொல்றத முழுசா கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கண்ணை இறக்கிடுறாங்க. இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவரும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இவர் துரத்துன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் தடுக்கி விழுந்திருப்பான். அதனால இவர் பிடிச்சிருப்பாரு. பிடிச்சவரு அந்த ஜீப்பை நீ தானே ரிப்பேர் பண்ண, அந்த ஜீப்பை கொண்டு வந்தது யாரு, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவனுமே சில டீட்டெயிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள வேற ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவன் தோல்ல கைய போட்ட மாதிரி இங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. இவர் தடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த நபர் இழுத்துட்டு போயிடுறாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது இர்ஃபான் ஒருத்தன் தான் கூட்டு போயிருப்பான். அந்த இர்ஃபான் யாருன்றது இந்த சகானாக்கு தெரியுது. அவன்கிட்ட விசாரிச்சா நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்றது தெரிஞ்சிடும், நீங்க இங்கே இருங்க, அவனை லாக் பண்ணி கூட்டு வரன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அவனை தேடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல அவனை பாத்துடுறாங்க. கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி அவன்கிட்ட விசாரணை பண்றாங்க. அவனுமே இவரு சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்படி ஒத்துக்கிட்டவன் இவங்க கண்ணை பிடுங்கி இவங்களையே ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இவங்க ரொம்ப நேரமா வராம இருக்காங்கல்ல, என்ன ஏதுன்னு பார்க்க வரும்போது இவங்க புல்லட் வாங்கியிருப்பாங்க. இவர் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இது எல்லாம் பிருந்தாக்கு தெரிய வருது. நீ தான் இதை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி இவர் மேல கோவப்பட்டு இருக்காங்க. நான் சொல்றதை கேளுங்க, அந்த ரெட் கலர் ஜீப் யாருதுன்றது தெரிஞ்சிருச்சு, சுதீப்போட அண்ணனான வினயோடது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது பிருந்தா கூட ஒருத்தர் நெருக்கமா பேசிட்டு இருந்தாருல, அவரோட ஜீப்ன்றத சொல்லிட்டாரு. பிருந்தாவால இதை ஏத்துக்க முடியல, நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சகானா இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவா, அவ சொன்னதுக்கு அப்புறமா நம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையாலேயே அந்த இடத்துக்கு இந்த லாயரான வினய் தான் வந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் ரோமித் சொல்றாருல, ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே ரோமித் சொல்றதை ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த நபருக்கு நம்ம தான் போனோன்றது தெரியும், அந்த நபரை இர்ஃபான் மூலியமா சாவடிச்சிடணும்ன்ற மாதிரி அந்த வினய் பண்ணிருப்பாரு. இது எல்லாமே இப்பதான் நமக்கு புரிய வருது. ரோமித்தோட கார்ல அந்த பசங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைச்சிருக்கும். இதை தாண்டி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை இவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருந்திருக்கும். அது ஒரு வேளை வினயோட தான்றதை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அது வினயோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அப்ப வினய் அந்த கார் கிட்ட வந்திருக்காரு, அவர் தான் செட் பண்ணி வச்சிருக்காருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. இந்த கேஸ்ல விஷ்ணு நிறைய தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துருது. இப்ப விஷ்ணு கிட்ட பேசுறதுக்காக வராங்க. என்ன மேடம், கேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நல்லவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ இருக்கிற வரைக்கும் கேஸ் எப்படி நல்லபடியா போகும், நீ தானே கெடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க மேடம், அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. நடிக்காது அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. காரணம் பிரியா சொல்லி உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கும். இவர் தான் வேணும்ட்டே கேஸை குழப்பிட்டு இருக்காருன்ற மாதிரி பிரியா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்களுமே இவர்கிட்ட கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமாவது என்னோட வேலையை பார்க்க விடுன்ற மாதிரி திட்டுறாங்க. இவருமே அமைதியாயிடுறாரு. அந்த வினய் எதுக்காக பிருந்தா கிட்ட க்ளோஸா பழகி இருப்பார்னா, இந்த கேஸ்ல எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் சரி உடனே நமக்கு தெரிஞ்சிடணும், அதுக்கு பிருந்தா கூடயே இருக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா ஜீப்பை பத்தி கண்டுபிடிச்சாங்கல்ல, அது தெரிஞ்சோன இர்ஃபான் அனுப்பி அந்த நபரை போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி இவர் தான் சொல்லியிருப்பாரு. சோ இர்ஃபான் மாட்டிக்கிட்ட உண்மை வெளியே வந்துருது. நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பயே இவர் உண்மையை சொல்ல மாட்டாரு. பசங்க யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு பொண்ணு அந்த கேங்ல இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பிருந்தாவும் சென்டிமெண்டா பேசுறாங்க. தயவு செஞ்சு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாங்க.
அவங்க சொல்றதை கேட்டு இந்த பிருந்தாக்கு தலையே சுத்திருது. இந்த இடத்துல ஒரு எபிசோட நமக்கு முடிச்சிடுறாங்க. இப்ப முகத்தெல்லாம் கழுவிட்டு பொறுமையா இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இப்ப இந்த பொண்ணு சொல்லும் போதுதான் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பசங்க எல்லாருமே ரொம்ப மோசமான பசங்களா இருப்பாங்க. இந்த பசங்களுக்கு ரேஷ்மி மேலேயே ஒரு கண் இருக்கு. அதாவது அவங்க ப்ரொஃபஸரா இருப்பாங்க, அவங்க மேலேயே ஒரு கண் இருக்கு. ரேஷ்மிக்கு சரக்குல நம்ம மயக்க மருந்த கலந்து தந்துடணும்ன்ற மாதிரி பசங்க பிளான் பண்றாங்க. அவங்க போதையில இருக்கும் போது எல்லை மீறி நடந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதனால சரக்குல இவங்க போதை மருந்தெல்லாம் கலந்துடுறாங்க. நைஸா அந்த இடத்துக்கு வந்து ரேஷ்மிக்கும் ரோமித்துக்கும் அந்த சரக்கெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரோமித்துக்கு கலக்காததை தந்திருப்பாங்க, ரேஷ்மிக்கு கலந்ததை தந்திருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல தெரியாதனமா இவங்க கிளாஸ மாத்திடுவாங்க. அதனால ரோமித்து தான் அந்த மாத்திரை கலந்த சரக்க குடிச்சிருப்பாரு. செம்மையா போதை ஆயிடுறாரு. அவர் நடக்கும் போது தடுமாறி விழலாம் போறாரு பாத்தீங்களா. இது இந்த பசங்களும் பார்த்திருப்பாங்க. ஐயோ ரேஷ்மி அதை குடிக்கல போல, இந்த ஆளு குடிச்சிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. ரோமித்தோ நான் கிளம்ப போறேன் வரியான்ற மாதிரி தீதியை பார்த்து கேட்டிருப்பாரு. நான் வரன்ற மாதிரி தீதியும் கூட சேர்ந்த மாதிரி வெளியே போயிருப்பாங்க. பின்னாடியே ரேஷ்மியும் அந்த பிஜாயும் கிளம்பலான்ற மாதிரி வெளியே வந்திருப்பாங்க. நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்க. இந்த ரோமித்தை கேர் ஆகிட்டே கார்ல உட்கார்றாரு. ஆனா கார்ல உட்கார்ந்தவர் அந்த இடத்துல மயக்கமே போட்டுறாரு. இதெல்லாம் தீதிக்கு புரிய மாட்டேங்குதுல. உள்ள வந்து பசங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் நினைக்கிறாங்க. ஆனா பசங்க இருக்காங்கல்ல, அவர் செம்ம போதையில இருக்காரு, நீ என்ன பண்ணாலும் தெரியாது, அவர் மேல ஒரு கண் இருக்குல்ல, என்ன வேணா பண்ணிக்கோன்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க ரேஷ்மி மேடம்க்கு எய்ம் பண்ணோம், அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க போட்ட பிளான பத்தியும் சொல்றாங்க. இது ரேஷ்மி மேடம் கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணத நான் கண்டிப்பா அந்த மேடம் கிட்டயும் சொல்லுவேன், போலீஸுங்க கிட்டயும் சொல்லுவேன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்ற மாதிரி பசங்க மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த விஷாலை பொறுத்த வரைக்கும் பெரிய மினிஸ்டரோட பையனா இருப்பான். இதை தாண்டி சுதீப்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் லாயரோட தம்பியா இருப்பான். அந்த தைரியத்துல தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு குரூப்புக்குள்ளயும் சண்டை ஏற்படுது இல்ல, அந்த பொண்ணை பிடிச்சு தள்ளி விடும் போது அந்த பொண்ணு கீழே இடிச்சிருவாங்க. இப்ப தலையில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. இந்த பொண்ணு ஓரளவுக்கு நல்ல பொண்ணாதான் இருப்பா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலான்ற மாதிரி சொல்லுவா. இல்ல இவ உயிர் போயிருச்சு, நம்ம தப்பிக்கணும்னா வேற ஏதாவது பண்ணோன்ற மாதிரி இந்த பசங்களாம் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. ரோமித் மயங்கி தானே இருக்காரு, ரோமித்தை இதுல சிக்க வச்சிடணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. சுதீப்போட அண்ணன் லாயர் தானே, அந்த லாயர் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அந்த லாயருமே ஒரு பிளான சொல்லியிருப்பாரு. சிசிடிவில முடிஞ்ச அளவுக்கு மாட்டாம ரோமித்துக்கார இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க, நானுமே அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாரு. சோ அண்ணன் தான் ரெட் கலர் ஜீப்ல அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் இங்க இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம், சோ கொலைப்பலி ரோமித் மேலதான் போகும், நம்ம தப்பிச்சிடலான்ற மாதிரி அண்ணன் ஒரு பிளான போட்டு தந்திருப்பாரு. இந்த பொண்ணு பண்ணது ஒரே ஒரு தப்பு தான், இவ்வளவு நாள் இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிருப்பா. காரணம் அந்த மூணு பசங்களும் மிரட்டி வச்சிருப்பாங்க. நான் அதனால தான் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, முன்கூட்டியே இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு மேல லைட்டா கோவப்படுறாங்க. இப்போ கூட இந்த கேஸ்ல ஒரு குழப்பம் இருக்கு. அது என்னன்னா, அந்த பசங்க ரோமித்துக்கு பக்கத்துல தான் படுக்க வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இப்பயும் மிஸ் ஆவறால, தீதியோட பாடியாவது கிடைச்சிருக்கணும்ல, தீதியோட பாடி எங்க போச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பிருந்தா என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு சாவல, அங்க இருந்து எந்திரிச்சு போகும்போது வேற ஏதோ நடந்திருக்கு போலன்னு யோசிக்கிறாங்க. இவ்வளவு நாள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரோமித் மேல சந்தேகப்பட்டாங்கல்ல, அப்படி சந்தேகப்பட்டதுக்காக அவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தீதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது போதையில ஒரு நபர் வராரு. இவர் ஏற்கனவே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருப்பாரு. என்னோட பைக் காணாம போயிருச்சுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என் பைக்கை இன்னமும் நீங்க கண்டுபிடிச்சு தராம இருக்கீங்கன்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இங்கதான் பைக்கை விட்டுட்டு போனேன், காணாம போயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி எப்ப காணாம போச்சுன்ற மாதிரி பிருந்தாவும் கேக்குறாங்க. இவருமே இந்த நாள் தான் காணாம போச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த நாள் தான் பார்ட்டி முடிச்சுட்டு தீதியும் காணாம போயிருப்பாங்க. ஏதோ இடிக்குதே, என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க பல ஆங்கிள் யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு டவுட் இவங்களுக்கு வருது. இவரோட பைக்கு கொஞ்சம் பழைய பைக்கா இருக்கும், வெயிட்டான பைக்காவும் இருக்கும். ஒருவேளை அந்த பைக்ல நம்ம பொண்ணோட பாடிய கட்டி யாராவது தண்ணிக்குள்ள போட்டிருப்பாங்களான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா பக்கத்திலேயே தண்ணி இருக்கிற மாதிரியான பகுதி இருக்கும். இப்ப காலையில சமயம் இவங்க இருக்காங்கல்ல, ஆளுங்களெல்லாம் இந்த இடத்தை செக் பண்ண சொல்றாங்க. இப்ப ஆளுங்களும் தண்ணிக்குள்ள போய் செக் பண்றாங்க. அப்ப உள்ள தட்டுப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப கிரேன் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த வண்டியை வெளியே எடுக்கிறாங்க. அந்த வண்டி கூட சேர்த்த மாதிரி தீதியோட பாடியும் வெளியே வருது. ஆக மொத்தத்துல தீதி உயிரோட இல்ல, இறந்து போயிட்டாங்கன்றது தெரிய வருது. இதை பாக்குறவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல தானே ரோமித் இருக்காரு, இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்குமே தீதியை பிடிக்கும், அதனால ஃபீல் பண்றாரு.
இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே நம்ம பிருந்தா ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. தீதியை கொலை பண்ணது யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஏற்கனவே ஒரு குற்றம் பண்ணிருக்காங்க, அதுக்கு உள்ளதான் போக போறாங்க. ஏன்னா அந்த ஜீப்பை ரிப்பேர் பண்ணி தந்தவனே இவங்க சாவடிச்சிட்டாங்கல்ல, அவன் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக சாவடிச்சிருப்பாங்க. அதுக்காகவே இவங்க உள்ளதான் போக போறாங்க. ஆனா தீதியை கொலை பண்ணது யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இவங்களுமே அது யாருன்றத சொல்றன்ற மாதிரி விஜய பாக்குறாங்க. என்ன விஜய பாக்குறாங்கன்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே குழம்புறாங்க. விஜய் தான் இதை பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரேஷ்மியோட ஹஸ்பண்டா விஜய்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அந்த விஜய் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. இப்ப விஜயுமே இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாரு. எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்றதை இவங்க சொல்றாங்க. அது என்னன்னா, ரேஷ்மிக்கும் இவருக்கும் அன்னைக்கு நைட்டு சண்டைலாம் ஏற்பட்டது இல்ல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சண்டை ஏற்பட்டிருக்கும். இவருமே அங்க இருந்து கிளம்பி ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே வந்திருப்பாரு. அப்பதான் இவர் தீதியை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இந்த விஜய் கிட்ட கேக்குறாங்க. இந்த விஜயும் அழுதுகிட்டே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தீதின்ற பொண்ணு இறந்து போயிருக்க மாட்டா, அவங்க இறந்து போயிட்டு தான் நினைச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. முழிச்சு அவளுக்கு ரோமித் சார் மயக்கத்துல இருக்கிறது தெரியுது. யாரையாவது கூப்பிடலான்ற மாதிரி ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்திருப்பா. அந்த வழியா தான் இந்த விஜய் கார்ல வந்துட்டு இருக்காரு. இவன் என்ன இந்த இடத்துல வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு மயக்கத்துல தான் பேசுறாங்க. ரோமித் சார் முடியாம இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவரு லைட்டா இந்த பொண்ணு மேல சபலப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஒய்ஃப் இவரை மதிக்க மாட்டாங்க. நம்ம ஒய்ஃப் எப்ப பாரு ரோமித் ரோமித்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த பொண்ணும் ரோமித் ரோமித்னு சொல்றான்ற மாதிரி கடுப்பாயிடுறாரு. கட்டி பிடிச்சி இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கலாம் நினைக்கிறாரு. என்ன பண்றீங்க விடுங்க விடுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு போதையிலேயே தடுத்துட்டு இருக்கா. அது மீறியே இவர் எல்லை மீறி நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அதனால கடுப்பான இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துல சாவடிச்சிருப்பாரு. அவசரப்பட்டு இவர் சாவடிச்சிருப்பாரு. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு பயம் வந்திருக்கும். ஐயோ தேவையில்லாம ஒரு கொலை பண்ணிட்டுமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் கொஞ்சம் தள்ளி ஒரு பைக் நின்னுட்டு இருக்கிறதே இவர் கவனிச்சிருப்பாரு. இந்த பைக்ல இந்த பொண்ணை கட்டி பக்கத்துல இருக்க ரிவருக்குள்ள இறக்கிடலாம், பிரச்சனை வராதுன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. நைட்டு நேரம் இந்த விஷயத்த பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், கோர்ட்டுக்கு உன்னை இழுத்து உனக்கு பெரிய தண்டனை வாங்கி தருவேன், நீ பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிருந்தாவை பொறுத்த வரைக்கும் டேபிள்ல இவங்களோட கன்னை வச்ச மாதிரி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவன் திடீர்னு என்ன பண்றானா, டேபிள்ல வச்ச கன்னை எடுத்துறான். என்ன கன்னை எடுத்துட்டான்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கன்னை வச்சு பிருந்தாவை தான் மிரட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பிருந்தா தைரியமா அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. சட்டுன்னு கன்னை வச்சு அவனே ஷூட் பண்ணிக்கிறான். இந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்தா ரொம்ப அசிங்கமா போயிடும், கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போக வேணாம், நம்மளே உயிரை விட்டுலான்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பான். இப்ப ரோமித் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்றது கார்கிக்கு தெரிய வந்துருது. அம்மா அப்பா கிட்ட நம்ம திரும்பி பேசலாமா அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். இவங்களுமே ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிருந்தா இருக்காங்கல்ல, பொண்ணோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்துல தான் அந்த ரோமித்தும் இருக்காரு. இப்ப ரோமித் இருக்காருல, இவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அது என்னன்னா, கன்னை எப்பவுமே லாக் பண்ணி தானே வைப்பாங்க, இவங்க அன்னைக்கு லாக் பண்ணாம வச்சிருப்பாங்க, நீங்க வேணும்ட்டே அவன் கன் எடுத்து தற்கொலை பண்ணிக்கணும்ன்றதுக்காக தானே கன் அப்படி வச்சிங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவன் கழுத்தை நெரிச்சான்ல, அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடைச்சிருக்காது. ஏன்னா ரொம்ப நாளா அந்த பாடி தண்ணிக்குள்ள இருந்தது இல்ல, அதனால கிடைச்சிருக்காது. சோ கோர்ட்டுக்கு இழுத்தாலும் அவனுக்கு தண்டனை வாங்கி தரது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டேன், அவனை பயம்புறுத்தி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிருந்தாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு சாம்பல்லாம் கொண்டு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த சாம்பலை தண்ணியில கரைச்சிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸோட முடிவுல அந்த ட்விஸ்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.